புருஷனை விட்டு விலகி போகாத, வீட்டுக்காரரை விட்டு தூரமாக போயிடாத, கண்டும் காணாதவங்க இருக்காத. வீட்டில் புருஷன் வந்தானா வராமல் போனா என்ன, சாப்பிட்டானா சாட போறான்ல, அப்படி விட்டுறாத. எந்த மட்டும் விலகி செல்வாய். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். புருஷன் எங்க போனாலும் புருஷனோட இருக்கணும். புருஷன் எங்க போனாலும் புருஷனோட சுத்தி தான் நிற்கணும். சொல்லுங்கப்பா என்ன பண்ணும், வாங்கப்பா, சரிப்பா, அப்படி அவங்கள சூழ்ந்து கொள்ள வேண்டும். எங்க போனாலும் புருஷன் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. புருஷன்மாரு மனைவி விட்டுட்டு ஓடிடக்கூடாது. சில ஆட்கள் போறாங்க, மனைவி விட்டுட்டே போவாங்க, எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. இன்னும் மானம் போயிடும், மரியாதை போயிருமா. பூவோடு சேர்ந்த நாரை போல, நகத்தோடு சேர்ந்த சதையை போல தன் புருஷனை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு இசைந்திருக்க வேண்டும். அவர் சொல்றதை கேட்க வேண்டும். எங்க அப்பா வீட்டுக்கு போற, அம்மா வீட்டுக்கு போற ஓடிடக்கூடாது. அவங்கள ஒன்றா இருக்க வேண்டிய நீங்க பிரிந்து ஓடக்கூடாது. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா ஓடி போய் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், அங்கெல்லாம் எனக்கு எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் தருவாங்க, ஓடிடக்கூடாது. லாபமோ நஷ்டமோ, அவள் நல்லா இருக்கிற காலத்தில் நல்லா இருந்தாய், குறைபடும் போது விட்டுட்டு ஓடக்கூடாது. எல்லாம் சூழ்ந்து ஒன்றாய் ஆசீர்வாதமாய் என்ன வந்தாலும் எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறாரு, எங்களுடைய வீட்டில் எல்லாம் தேவை அவர் தான் சந்திப்பாரு. கர்த்தரை நம்பி கர்த்தரை முன்வைத்து கணவன் மனைவி சேர்ந்து இசைந்து புருஷனை மனைவி சூழ்ந்து கொண்டு பிள்ளைகள் அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று அந்த மனோ ஆலோசனை கேட்கிறான். உன் குடும்பத்தின் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் ஆலோசனை கேட்கல, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை நடத்தல. இன்னைக்கு பிள்ளைகள் சமுதாயம் சீர்கட்டு போய்விட்டது. அடுத்த தலைமுறை எப்படி ஆக போறது தெரியல. இயேசுவானவர் ஞானத்திலோ வளர்த்தியிலோ தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விரித்தடைந்தது போல உன் பிள்ளைகள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே, பக்திக்குரிய காரியத்திலே, தெய்வீக வாழ்க்கையிலே, கீழ்ப்படுதலே ஒழுங்குள்ள பிள்ளைகளாக, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக, வேத வாசிக்கிற பிள்ளைகளாக, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று, நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆலோசனை கேட்டு நீ செய்வாயானால் கணவன் மனைவி பிள்ளைகள், அது நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்.